வருகின்ற புதன்கிழமை ஏகாதேசி. இது கிருஷ்ணபட்ச ஏகாதேசி, அதாவது தேய்பிறை ஏகாதேசி. இந்த கிருஷ்ணபட்ச ஏகாதேசிக்கு வரூதினி ஏகாதேசி அப்படின்ட்டு ஒரு அற்புதமான பெயர். இந்த ஏகாதேசி இகத்திலும் பரத்திலும் மிகப்பெரிய சௌபாக்கியத்தை அளிக்க வல்லது. மனித முயற்சிகளெல்லாம் பொய்த்து போகின்ற பொழுது இறைவனின் திருவடிகளில் சரணடைவதுவே நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி. இது வழிதான் வாழ்க்கை என்றால் தெய்வம் எதற்கு அப்படி என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள். நல்வினை தீவினைகளுக்கு ஏற்பவே இந்த பிறவி நமக்கு வாய்த்திருக்கிறது. இதில் நிகழக்கூடிய நன்மை தீமை, லாபம் நஷ்டம், கஷ்டம் சந்தோஷம் எல்லாம் நம்முடைய வினையின் பயன்களே. அப்படியானால் துன்பப்படுகிறவர்களுக்கு வேறு கதியே இல்லையா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சில விசேஷமான தினங்களையும் விரத வழிபாடுகளையும் கண்டறிந்து நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். எப்படி விதிப்படி வாழ்க்கை விதிக்கப்பட்டுள்ளதோ அதே போல மதிப்படி ஒருவர் செய்யும் பூஜா பலன்களும் வேண்டுதல்களும் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பது மனிதகுலம் நமக்காக கண்டறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. அதனால தான் விரத நாட்களை கடைபிடிக்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய கஷ்டங்கள், துக்கங்கள் இவைகளெல்லாம் தீர்ந்து நமக்கு நன்மை பெருகும். அப்படி நமக்கு நன்மையை அருளவல்ல விரதங்களிலே மிகச்சிறந்த விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் மாதிரியான ஒரு விரதம் எந்த ஒரு புராணங்களிலுமே சொல்லப்படவில்லை. காரணம், பகவானை நினைத்து நாம் சில விரதங்களை எல்லாம் கடைபிடிக்கிறோம். ஆனால் ஏகாதசி விரதத்துக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், இந்த ஏகாதசி விரதத்தை பகவானே கடைபிடிக்கிறாராம். அவர் ராமரா பிறந்தாலும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறார், கிருஷ்ணரா பிறந்தாலும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறார். ஏகாதசி விரதத்தை வைஷ்ணவர்கள் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பேர் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். காரணம், அது கிட்டத்தட்ட ஒரு பொதுவான விரதமாக இருக்கிறது, எல்லோருக்குமான விரதமாக இருக்கிறது, நிறைய பலன் தரக்கூடிய ஒரு விரதமாக இருக்கிறது. அந்த விரதத்தை ஒரு மாதத்துக்கு 2 ஏகாதசி வரும் இல்லையா? அந்த 2 ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க பொழுது நமக்கு அந்த பலன்கள் அபாரமான பலன்களாக இருக்கின்றன. அது எல்லாத்தையும் விடுங்க, நம்முடைய உடம்பே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும். நீங்கள் ஒரு நாள் சாப்பிடாம இருந்து அடுத்த நாள் துவாதசி பாரணையில் நல்லா நெல்லிக்காய், அகத்திக்கீரை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய காய்கறிகளை செய்து அதை இறைவனுக்கு படைத்து விட்டு நம்ம நல்ல பட்டினி கிடந்த பிறகு உண்ணுகின்ற பொழுது எப்படி உங்களுக்கு ரொம்ப வெயில் அடித்த பிறகு, நிறைய வெயில் அடித்த பிறகு நீங்கள் மழை பெஞ்சால் மழை ஓடாது, மழை அப்படியே எடுத்துக்கும் இல்லையா? இப்போ இவ்வளோ மழையாக பெஞ்சது, ஒன்றுமே ரோட்டில் தண்ணி காணமே அப்படின்னு நினைக்கிறோம்னா அந்த அளவுக்கு சூடு இருக்கிறதால உள்ள அப்படியே ஈர்த்து கொள்ளும். ஈர்த்து கொண்டு நிலத்தடி நீர்மட்டம் உயரும். அதே போல் நம்ம சாப்பிடாம இருக்கின்ற பொழுது இந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிச்சு மறுநாள் துவாதசி பாரணையில் நல்ல பசியோடு இருக்கும் பொழுது சாப்பிட்டோம்னு வச்சுக்கிங்களா, அப்படியே புது ரத்தம் ஊறும், புது ரத்தம் ஊறும், ஒரு பெரிய தெம்பு ஏற்படும். இந்த வைகாதசி ஏகாதசி விரதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு இது. அது நமக்கு பக்தியில் கூட பார்த்தீங்கன்னா சட்டன் அந்த நேரத்தில் பக்தி உள்ளே இறங்கும். எப்படி மழை தண்ணி இந்த உஷ்ண பூமியில் இறங்குவது போல நம்முடைய இந்த பசி உள்ள உடம்பிலே அந்த பூஜையினுடைய லயிப்பு, அந்த பூஜையில் நாம் செய்கின்ற பிரார்த்தனை இவைகளெல்லாம் உள்ளுக்குள்ளே ஊடுருவி சென்று நம்முடைய வாழ்க்கையை மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையாக மாற்றும். ஏகாதசி விரதத்தினுடைய சிறப்பு பல கோணங்களில் சொல்லலாம். அதில் இந்த வைகாசி கிருஷ்ணபட்ச ஏகாதேசிக்கு வரூதினி ஏகாதேசி, அது பாவங்களை போக்கும், புத்தியை கொடுக்கும், முக்தியை கொடுக்கும். அதனால தான் மதி நிறைந்த நன்னாள் என்று ஆண்டாள் பண்ண மாதிரி இந்த புத்தியை ரொம்ப ஷார்ப்பாக ஆக்கும் இந்த ஏகாதசி விரதம். முக்தியையும் தரும், சக்தியையும் தரும். அப்போ சக்தி, முக்தி, புத்தி இந்த 3ஐயும் தரக்கூடிய அற்புதமான ஏகாதசி விரதம். பெரிய துந்துகுமாரன் மாதிரியான அரசர்கள் இல்லையா, மாந்தாதா மாதிரியான தசரதனுடைய வம்சத்திலே வந்த மாந்தாதா மாதிரியான அரசர்கள், ஏன் ஸ்ரீராமன், மகாபாரதத்திலே பீஷ்மாச்சாரியார், இவர்களெல்லாம் அனுசரித்த மிகச்சிறந்த உயர்ந்த விரதம் இந்த ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதத்திலே செய்யப்படுகின்ற நாம சங்கீர்த்தனமாக இருக்கட்டும், பாராயணமாகட்டும், ஒருவருக்கு செய்கின்ற தானமாக இருக்கட்டும்,
இவற்றினுடைய பலன் வந்து பல 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 மடங்குல இருக்குமா. குதிரை தானத்தை விட யானை தானம் உயர்ந்தது, அந்த யானை தானத்தை விட பூமி தானம் உயர்ந்தது, பூமி தானத்தை விட எள் தானம் உயர்ந்தது. இந்த எள்ளுங்கிறது எவ்வளவு உயர்ந்தது பாருங்க. எள்ள தானம் பண்ணா பூமி தானத்தை விட சிறந்ததாம். அதனால தான் சில நேரங்களில் கோதானம் பூதானம் இவற்றையெல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் எள்ளினாலே அந்த பசுமாடு மாதிரி கோதானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு எள்ளு, அந்த எள்ளு பசுமாடு மாதிரி உருவம் பண்ணி அதை தானம் பண்ணோம்னா கோதானம் பண்ண புண்ணியம் சேர்ந்து விடும் என்பார்கள். அதனால் அந்த எள் தானத்தை ஏகாதேசியிலே செய்யலாம், சொர்ணதானத்தை செய்யலாம், அன்னதானத்தை செய்யலாம். காரணம், இந்த அன்னதானம் என்பது எல்லாருக்கும் திருப்தி தரக்கூடியது. பித்ருக்களுக்கு திருப்தி தரக்கூடியது, தேவர்களுக்கு திருப்தி தரக்கூடியது, மனிதர்களுக்கு திருப்தி தரக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த அன்னதானத்தை விட உயர்ந்த தானம் ஒன்று இருக்கா அப்படின்னு சொன்னால் கன்னியாதானம்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருந்தால் நல்ல வரனை பார்த்து கட்டித்தந்து ஒரு சந்ததி விருத்தி செய்வதற்கு உதவுகிறோம் அல்லவா, அது வந்து எல்லா தானத்தை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட தானத்திலே கூறப்படுகின்ற பலன்கள் எல்லாம் ஒரு ஏகாதசி விரதத்தாலே கிடைத்துவிடும். அன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னட்டெல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அன்னைக்கு அகத்தூய்மையும் வேண்டும், புறத்தூய்மையும் வேண்டும். அகத்தூய்மை அப்படின்னு சொன்னா அன்னைக்கு வந்து கடுமையான வார்த்தைகளை பேசுவது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. பிறர் மேலே வந்து திட்டுவது, வன்மமான வார்த்தைகளை கையாள்வது, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். அப்போ ஏகாதசி மட்டும்தான் தவிர்க்கணுமா, மற்ற நாளில் செய்யலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏகாதசி அன்னைக்கு கட்டாயமாக தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மற்ற நாள்களிலும் தவிர்க்க வேண்டும் என்றுதான் பொருள். ஆனால் மற்ற நாள்களில் சில நேரங்களில் நம்ம கை மீறி ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டா கூட ஏகாதசி அன்னைக்கு பண்ணாதேங்கிறதுக்காக தான் அது அழுத்தம் திருத்தமாக அன்னைக்கு நகை வெட்டுறது, ஷவரம் பண்ணிக்கிறது, இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காய்கறிகள் தான் சாப்பிடணும். பெரும்பாலும் நாட்டு காய்கறியாக இருந்தால் ரொம்ப பெட்டர். அதனால இந்த ஏகாதசி விரதத்தை கட்டாயமாக இருந்து நாம் எம்பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும். இந்த வர்தினி ஏகாதசி என்பது ரொம்ப சாலச்சிறந்த ஏகாதசி. பல பெரியவர்களெல்லாம் நமக்கு வழிகாட்டிய ஏகாதசி.